வணக்கம். பறையம்பட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்று கலைஞருடைய பிறந்த தினம். அந்த பிறந்த நாளை நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், கலைஞருடைய பற்றாளர்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கலைஞர் போல் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை. கலைஞருக்கு சரியான முறையில் அவருடைய துயிலகம் என்ற துயிலகம் அல்லது நினைவகம் சமாதியை கூட சரிப்படுத்தவில்லை. சும்மா அப்படியே ஒப்புக்கு செஞ்ச மாதிரி தான் இருக்குது. கலைஞர் அவருடைய செயல் திட்டங்களையும் அவர் எண்ணங்களையும் செயல்படுத்தவில்லை. நான் உறுதியாக சொல்லுவேன், கலைஞருடைய மகனே கலைஞர் ஆட்சி நடத்தவில்லைன்றது தான் வேதனையான விஷயம். ஏன் அந்த மாதிரி செய்கிறாருன்னு நமக்கு தெரியல. கலைஞர் இருந்தால் அரசாங்கத்தை கட்டுக்கோப்போட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்துவார். அரசாங்க அதிகாரிகள் அஞ்சுவார்கள். அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் கலைஞர். கலைஞர் ஒரு ஆற்றல் மிக்க தலைவர். அவர் பூம்புகாரை கட்டினார், வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார், திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தார். இப்படி பல வரலாறு அவர் தொடரும். அவர் ஒரு சரித்திர நாயகன். அவருடைய மகனார் விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்ன்றதான் வேதனையான விஷயம். பொதுவாக நான் அவருடைய நினைவு நாளில் பிறந்த நாளில் பகிர்ந்துக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் நினைவு ஒரு நாளில் பகிர்ந்துக்கிறது என்ன விஷயம்னா, கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி வட்டத்தில் மஞ்சக்குடி கிராமத்தில் ஆர்எஸ் நம்பர் 113(1)D1, ஆர்எஸ் நம்பர் 113(1)D2 2 ஏக்கர் 28 சென்டில் 33 சென்டை கடலூர் தேசிய நெடுஞ்சாலை NH 45A and 227 எல்லாம் அர்ஜிதம் செய்து, அதுக்கு முன்னாடியே சொத்து என்னுடையது, எனக்கு தான் அதோடைய இழப்பீடு தரணும்னு மனு கொடுத்தேன். அப்போ எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அப்போ விசாரணை நடந்துன்னு இருக்கும்போதே பணத்தை போய்க்கித்துகளில் வசந்தா கல்யாண சுந்தரம் ரமேஷ் பாலமுருகனுக்கு கொடுத்துட்டு ஒரு ஊழலை பண்ணிடுச்சு. மாபெரும் ஊழலை பண்ணியிருக்கு கடலூர் தேசிய நெடுஞ்சாலை. இது சம்மந்தமாக ஆயிரக்கணக்கான மனுக்களை ஸ்டாலின் அவர்கள் விடியலாக்கி வந்த பிறகு கொடுத்த கூட எந்த பலனும் இல்லைன்னும் போது தான் வேதனையாக இருக்குது. கலைஞராக இருந்தால் ஒரு நொடியில் முடித்திருப்பார். நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி கிருஷ்ணசாமி அவருடைய பேரப்பிள்ளை. புவனகிரி தொகுதியில் எங்கள் தாத்தா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். காந்தியவாதி. 1952-57 வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக முதல் சுதந்திர குடியரசில் இருந்தவர். அவருடைய சொத்துக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி கலெக்டர் நினச்சிருந்தால் அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம். மோசடியாக பணம் வாங்கினவங்க பேரில் வழக்கு போட்டிருக்கலாம். அதை பணம் கொடுத்த அதிகாரிகள் எல்லாமே செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டுறாங்க? அப்போ நிர்வாகம் சரியில்லை. இந்த ஒரு விஷயந்தான் ஸ்டாலினுடைய ஆட்சி சரியில்லாத ஆட்சி, விளம்பர ஆட்சி, தப்பான ஆட்சின்றதை மக்களுக்கு உறுதி செய்யுது. இந்த உறுதி செய்ததன் மூலம் இவர் கலைஞருடைய நற்பெருக்கு களங்கம் ஏற்படுது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 6 மாதம், அந்த 6 மாதத்துலேயும் ஒழுங்கான ஆட்சி நடத்தி கலைஞரை போல் ஆட்சி நடத்தினால் நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய நினைவு நாளில் நம்ம இதை பகிர்ந்துக்கோம். நன்றி.